அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நூனின் குமாரனாகிய யோசுவாவை அடுத்த ஒரு நாயகனாக, அடுத்த ஒரு தலைவனாக கர்த்தர் தேர்ந்தெடுக்க அவனிடத்தில் சில நற்குணங்கள் உண்டாயிருந்தது என்று சொல்லி நமக்கு பார்க்க முடியும். பாருங்க, எண்ணாகம புத்தகம் அதனுடைய 11வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் இவ்விதமாக இந்த யோசுவாவை குறித்து சொல்கிறது. மோசையோடு கூட இருந்த வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனுமாயிருந்த யோசுவா என்று சொல்லி. தலைவனான யோசுவாவை நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தங்களை ஜெயிக்க பண்ணி அவர்களுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்த யோசுவாவை குறித்து நமக்கு தெரியும். ஆனால் தன்னுடைய வாலிப வயதில் இருந்தே பாருங்க, மோசேக்கு ஊழியனாக இருந்த இந்த யோசுவாவை நமக்கு அதிகம் நபர்களுக்கும் தெரியவதில்லை. தேவ பிள்ளைகளே, ஒருவனுடைய வாழ்க்கையிலே அவனை கர்த்தர் ஒரு தலைமைத்துவத்துக்கு நேராக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சில அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலே தன்னை நடத்துகிற தனக்கு முந்தி இருக்கிற தலைவர்களுக்கு கீழடங்கி இருக்கிற அவர்களுக்கு ஊழியம் செய்கிறதான ஒரு தன்மை அந்த நபருடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். நமக்கு யோசுவாக்குள்ள இதே தெய்வீகமான குவாலிட்டியை பார்க்க முடிகிறது. யோசுவா பாருங்க, மோசேக்கு எவ்வளவுக்கு அதிகமாக ஊழியனாக இருந்தான் என்று சொல்லி பாருங்க. இது போலவே உங்கள் மேலும் கர்த்தர் சில அதிகாரங்களை கொடுத்து நீங்க அடுத்த தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும்படியாக உங்களை எழுப்ப கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இதுவே, உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் ஊழியர்களாக அவருடைய கடத்துக்கு கீழாக அடங்கி இருங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அநேகம் தலைமுறைகளுக்கு தலைவனாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். God bless you. Stay blessed. Stay in Christ.